நம்மளுக்கு ரயில்வே பிட் லைன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து கேஎஸ்ஆர் பெங்களூரு ஜங்ஷனு. பிளாட்ஃபார்ம் 6க்கும் 7க்கும் நடுவில் ஒரு பிட் லைன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ட்ரெயின் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் மெயினாக அது போட்டிருக்காங்க. க்ளீனிங் இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி மெக்கானிக்கல் ஃபெயிலியர் இருந்தால் பார்ப்பாங்க. பிரேக்கு, சஸ்பென்ஷன், வீல் எல்லாமே செக் பண்ணுவாங்க ஒரு வாட்டி. நான் சவுத்தில் பார்த்தீங்கன்னா பேசன் பிரிட்ஜில் வந்து 16 பிட் லைன் இருக்குது. சென்னை எக்மோரில் 3 பிட் லைன் இருக்குது மெயின்டெனன்ஸ் யார்டில். அடுத்து திருச்சி விழுப்புரம்லேயும் இருக்குது, அதே மாதிரி மதுரையிலையும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது பெங்களூர் கர்நாடகா எக்ஸ்பிரஸ் தான். பிட் லைன்ஸ் நின்று மெயின்டைன் பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம சவுத்தில் வந்து ராமேஸ்வரத்துலேயும் இருக்குது. ராமேஸ்வரம் ரீசனில் போய் இந்த வீடியோ எடுத்தேன். ராமேஸ்வரம் வந்து 2 பிட் லைன் இருக்குது. நீங்கள் பிட் லைன்ஸ் எங்கே பார்த்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நம்மளுக்கு ரயில்வே பிட் லைன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து கேஎஸ்ஆர் பெங்களூரு ஜங்ஷனு. பிளாட்ஃபார்ம் 6க்கும் 7க்கும் நடுவில் ஒரு பிட் லைன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ட்ரெயின் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் மெயினாக அது போட்டிருக்காங்க. க்ளீனிங் இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி மெக்கானிக்கல் ஃபெயிலியர் இருந்தால் பார்ப்பாங்க. பிரேக்கு, சஸ்பென்ஷன், வீல் எல்லாமே செக் பண்ணுவாங்க ஒரு வாட்டி. நான் சவுத்தில் பார்த்தீங்கன்னா பேசன் பிரிட்ஜில் வந்து 16 பிட் லைன் இருக்குது. சென்னை எக்மோரில் 3 பிட் லைன் இருக்குது மெயின்டெனன்ஸ் யார்டில். அடுத்து திருச்சி விழுப்புரம்லேயும் இருக்குது, அதே மாதிரி மதுரையிலையும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது பெங்களூர் கர்நாடகா எக்ஸ்பிரஸ் தான். பிட் லைன்ஸ் நின்று மெயின்டைன் பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம சவுத்தில் வந்து ராமேஸ்வரத்துலேயும் இருக்குது. ராமேஸ்வரம் ரீசனில் போய் இந்த வீடியோ எடுத்தேன். ராமேஸ்வரம் வந்து 2 பிட் லைன் இருக்குது. நீங்கள் பிட் லைன்ஸ் எங்கே பார்த்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.